நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ஆர் டேஷ் ஃபோர்ஸஸ். 4 ஆப்ஷன் இருக்கு. ஷார்ட் ரேஞ்ச் ரிப்பல்சிவ், லாங் ரேஞ்ச் ரிப்பல்சிவ், ஷார்ட் ரேஞ்ச் அட்ராக்டிவ், லாங் ரேஞ்ச் அட்ராக்டிவ்னு 4 இருக்கு. நமக்கு ஏற்கனவே தெரியும் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் வந்துட்டு எப்படிப்பட்ட ஃபோர்ஸ், ஷார்ட் ரேஞ்சா லாங் ரேஞ்சானா இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு இது ஆக்ட் பண்ணும்னா 10⁻⁻14 மீட்டருக்கு தான் இது ஆக்ட் பண்ணும். அப்ப 10⁻⁻14ங்கிறது ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறதுனால இதை ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் ஷார்ட் ரேஞ்ச். இப்ப கொடுத்திருக்க 4 ஆன்சர்ஸ்ல நம்ம இந்த லாங் ரேஞ்ச் அப்படிங்கிறத என்ன பண்ணிடலாம்னா நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இப்போ 2 ஆப்ஷன் இருக்கு. ஷார்ட் ரேஞ்ச் ரிப்பல்சிவ், ஷார்ட் ரேஞ்ச் அட்ராக்டிவ். இந்த 2ல எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது எப்படி இருக்கும்னா, இந்த இடத்துல குடுத்திருப்போம். 10⁻⁻14 மீட்டருக்கு தான் இது ஆக்ட் பண்ணும். இது எத ஓவர் கம் பண்ணும் அப்படின்னு சொன்னா, அந்த புரோட்டான்ஸ்க்கு நடுவுல இருக்கிற லார்ஜ் கூலும் ரிப்பல்ஷன ஓவர் கம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப ரிப்பல்ஷன ஓவர் கம் பண்ற அளவுக்கு தே ஆர் மச் அட்ராக்டிவ் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நமக்கு ஷார்ட் ரேஞ்சுங்கிறது தெரியும், அட்ராக்டிவ்ங்கிறது தெரியும். ஸோ இந்த 2 ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு சொன்னா ஷார்ட் ரேஞ்ச் அட்ராக்டிவ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர்.